மைக்ரோ ஃபைனான்ஸ் கந்துவட்டி கும்பலிடம் சிக்கும் ஏழைகள் உயிரை விடும் கொடூரம் அரங்கேறி வருகிறது. தென் மாவட்டத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 7 பேரை காவு வாங்கிய வட்டி கொடுமையை தற்போது பார்க்கலாம். மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த கோகிலா என்பவர் குடும்ப செலவுகளுக்காக மைக்ரோ ஃபைனான்ஸில் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த கடனை அடைப்பதற்காக கந்துவட்டி கும்பலிடம் கை நீட்டியிருக்கிறார். இதை அடைக்க அது, அதை அடைக்க இது என மாற்றி மாற்றி வாங்கியதில் வட்டி பெருகியதை தவிர கடன் அடைந்த பாடில்லை. கடனை வாங்கி கடனை அடைத்து வந்தவர் புலிவாலை பிடித்த கதையாக 19 நபர்களிடம் பணம் வாங்கியிருக்கிறார். கோகிலாவும் அவரது கணவரும் வாங்கிய கடனுக்காக இரவு 7 மணிக்கு மேல் தொலைபேசி அழைப்புகளில் பேசிய நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டு வாசல்படியில் நின்று கொண்டு அடாவடி செய்திருக்கின்றனர். இரவு 10 மணிக்கு பிறகும் தொலைபேசியில் அழைத்து பணம் கேட்டுள்ளனர். மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுமை ஒருபுறம், கந்துவட்டி வசூலிப்பாளர்கள் மறுபுறம் என தொந்தரவை நேரடியாக சந்தித்த அந்த வீட்டின் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். சாயந்தரம் இரவு 7 மணி இருக்கும். உன் அம்மா எங்க காசு, எனக்கு பணம் இப்பயே வேணும், நாங்கள் பணம் இல்லாமல் நகல மாட்டோம் அப்படின்னு வாசலில் உட்காந்து மிரட்டுற மாதிரி பேசினாங்க சார். அது எப்படியா பேசினாங்க, போகவே இல்லை. அது ஒன்று. அப்புறம் வார வெட்டிக்காரங்க வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறது, அப்பா அம்மா இல்லையா, அம்மா வந்தானே கூப்பிடு அப்படின்னவும் இந்த பிள்ளை அது இதுவும் சேர்ந்து மன உளைச்சலாகி தற்கொலை பண்ண முயற்சிச்சு. உடனே பார்த்ததுனால காப்பாற்றியாச்சு சார். வட்டி கடன் பிரச்சனையால் 3 குடும்பத்தினர் ஊரை விட்டு வெளியேறியதாக கூறும் அவர்கள் தாங்கள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை என்கின்றனர். நிதி நிறுவனம் மற்றும் வட்டியாளர்கள் அப்படி செய்யவே கூடாது என்கிறார் வழக்கறிஞர். மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து 9:30க்கு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பேசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு அந்த டைம்ல கால் பண்றாங்க, நீங்க வந்து இவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்கிற அந்த லேடி கிட்ட வந்து போனை கொடுக்குறாங்க. நான் வந்து பேசுறதுக்குள்ள அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க, அந்த போனை வந்து கட் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்றேன், ஆர்பிஐயோட நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க, 7 மணிக்கு மேல வரக்கூடாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சூசைட் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்ஆர் காப்பி தான் சார் போட்டு கொடுத்துருக்காங்க. கல்வியை இலவசமாக தராமல் அந்த கல்விக்கு கடன் தருவதாக கூறுவதை ஏற்க முடியாது என தெரிவித்த வழக்கறிஞர், மைக்ரோ ஃபைனான்ஸ் கந்துவட்டி கும்பலிடம் காவல்துறை கைகோர்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். காவல்துறையோ கந்துவட்டி விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கிறது. இதனிடையே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் தம்பதி 3 மாத குழந்தை உள்பட 3 கொன்றுவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சோகம் மறைவதற்குள் விருதுநகரில் அடுத்த துயரம் நிகழ்ந்தது. தனது மேற்படிப்புக்கு வாங்கிய கடனுக்காக தொந்தரவு தாங்காமல் கல்லூரி மாணவி சர்மிளாவும் பட்டாசு ஆலை தொழிலாளியான அவரது தாயும் தற்கொலை செய்தது பெருங்கொடுமை. தேனியில் தந்தை வாங்கிய 2 லட்சம் ரூபாய்க்காக அவரது 19 வயது மகள் காரில் கடத்திச் செல்லப்பட்டார். கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்ததுடன் வலைதளத்தில் வெளியிடுவதாக பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் 5 நபர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளது காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.